ஹாய் டியர்ஸ், நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா? அப்போ கண்டிப்பாக இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் போனாலும் சரி இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கண்டிப்பாக தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து மிட்டம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து 3 காலம் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னு 3 இருக்கு. பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். இது கண்டிப்பா ஒரு ஃபார்மட் மாதிரி நல்லா நீங்க தரவு பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து முக்கியமான ஒரு ஃபார்மேட். இது நீங்கள் கண்டிப்பாக தரவு பண்ணிக்கோங்க. இது 3 மார்க் கொஷினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அச்சச்சோ தியரிவா அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. நீங்கள் இந்த கான்செப்டை, நான் எடுக்க போகிற தியரி கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே படிச்சுட்டு போகலைன்னா கூட ஒரு 2, அதாவது நான் சொல்லி தரேன்ல, ஒரு 2 க்ளூ வச்சு நீங்கள் எழுதின வச்சு 1 அப்படி இல்லைன்னா 1.5 மார்க் உங்களுக்கு போட சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அதை டீப்பாக பார்ப்போம்.